Hi friends. இந்த வீடியோ பார்த்தோம்னா மோஸ்ட்லி ப்ரீவியஸ் வீக்ஸ் எப்படி அனலைசிஸ் பண்ணலாம், எப்படி ட்ரெண்ட்ஸ் எடுத்து பிளான் பண்ணிடணும். இன்னைக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் மாதிரி பண்ணால நெக்ஸ்ட் வீக் எப்படி மார்க்கெட்ஸ் வந்து சின்ன வீடியோ பார்க்கலான்ற வீடியோ கிளிப் மாதிரி பார்க்கலாம்னா. ஸோ மந்த்லி லாஸ்ட் வீக் வந்து இப்போ வர வீக் தான் லாஸ்ட் வீக் ஆஃப் வந்து. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி வந்து எண்ட் ஆகும். ஸோ மந்த்லி அனலைசிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து டாலர் ஸ்டார்ட் பண்ணுறேன். டாலர் ஓப்பனிங் மந்த் வந்து கொஞ்சம் கீழே போயிருக்கான்னு பாருங்கள். கீழே போகல, பட் லைட்டாக சின்ன, பட் மோஸ்ட் ப்ராப்ளம் இப்போ வந்து இன்னும் 1 வீக் தான் இருக்குது. இந்த 1 வீக்கில் நியரஸ்ட் லிக்விடிட்டியாக நான் வந்து இந்த 0.47 தான் பார்க்குறேன். ஸோ வீக்லி ட்ராப்பிங் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீக் வந்து எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னா இப்போ இண்டிவிஜுவல் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் கேண்டில் வரதுனால நான் மோஸ்ட் ப்ராப்ளம் எப்படி பார்க்குறேன்னா இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், மேலே க்ளோஸ் வைக்கிறேன். ஸோ அங்கே விட்டு க்ளோஸ் அப் சைடு. ஸோ மோஸ்ட்லி இந்த லோ எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா நல்ல பையாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி மண்டே எப்படி ஓப்பன் ஆகும் பாருங்கள். கொஞ்சம் வாஷ் வச்சு கொஞ்சம் ரைஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. நியூஸில் பார்க்கலாம், நியூஸை பார்த்துக்கலாம். நியூஸ் தான் தெரியல, நாளைக்கு பார்க்கலாம். ஏதாச்சும் வார் நியூஸ் வருதுன்னு பார்த்துட்டு அது ஆனால் மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு வந்து எந்த நியூஸ் இல்லாமல் ட்ரேட் ஆச்சுன்னா குட் இல்லைனா வீக் லோக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே ட்ராவல் வச்சா நல்ல ஜோன்ஸ் இருக்கும். ஓப்பனிங் எப்படி இங்கே ஓப்பன் ஆகுது, கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் ஆச்சுன்னா வீக்கில் வந்து பார்த்தா நல்ல ஜோன்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம்னா எந்த ஒரு பிரேக்கும் வைக்கல. டவுன் சைடில் மேலேயும் பிரேக் வைக்க 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹை ப்ராப்ளம் ஜோன்ஸ் இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணலாம். இந்த நோ விக்கெட் மேலே இல்லாத கேண்டல். ஸோ அந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த லோ எடுத்துகிட்டு வந்தால் பெட்டராக இருக்கும். பிகாஸ் இங்கே வந்து லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் கேப் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணாமல் போனதுனால இந்த கீழே வந்துட்டு போச்சு நல்லா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இன்னும் அந்த ரிசல்ட்ஸ்க்கு வரல. ஸோ பார்க்கலாம் எப்படி ஓப்பன் ஆகுது பார்த்து அது டிசைட் பண்ணலாம். ஸோ 1 ஹவர் ட்ராப்பிங் பண்ணலாம். நாங்கள் எல்லாமே கொஞ்சம் ஹை க்ளோஸ் வைக்கல. இது ஒரு சைபேஸ் தான் சொல்லுவாங்க. நோ பிலிஷ் பட் இந்த ஐசிடி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சைபேஸ் நல்ல ட்ரேட்ஸ் கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி பாருங்கள் சைபேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் வந்துச்சுன்னா ஆப்போசிட் சைடு நம்ம ஏதாச்சும் டேரக்ஷன் பார்க்கலாம். ஸோ டாலர் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஸோ யூஎஸ்டி சேம் மந்த்லியில் தான் இருக்கேன். மந்த்லியில் பார்த்தீங்கன்னா கீழே மந்த் ஓப்பன் இருக்குது. அதுக்கு மேலே மந்த் ஓப்பன் யூரோக்கு மந்த் ஓப்பன் கீழே இருக்குது. வீக்லி பாருங்கள், வீக்லி இண்டஸ்ட்ரியல் கேண்டில் பட் க்ளோசிங் பிலோ ப்ரீவியஸ் வீக்ஸ் கேண்டில் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. இப்போ ப்ரீவியஸ் வீக் ஓப்பன் பண்ணோம் ஒரு டாலர் லைன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். டெய்லி டைம்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு இருக்குன்னு பாருங்கள். ஸோ லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல்ஸ் இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த டேக் ஆகிட்டு டேக் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, டேக் ஆகிட்டு டெய்லி டைம் 1 ஹவர் நம்ம டைம் பார்த்தோம்னா இது வந்து இந்த டேக் ஆகிட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இந்த கேண்டில் மேலே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்குன்னா நம்ம புல்லிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். பட் வந்து இந்த லோவால் திருப்பி ஹை எடுக்க முடியல. திருப்பி இதுவாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஜோன்ஸ் வந்து வீக்காக தான் இருக்கும். இந்த வீக் இருக்குங்களா, இது மோஸ்ட் ப்ராப்ளி வீக்னஸ் வச்சுருக்காங்க. ஸோ நான் மார்க் பண்ணுறேன். மோஸ்ட்லி மேலே மண்டே எப்படி ஓப்பன் பார்த்துட்டு ஒரு ஈக்குவல் டேஸில் ஓப்பன் கூட இந்த 1 ஹவர் வீட்டையும் மந்த் ஓப்பன் டார்கெட் பண்ணலாம். சிம்பிள் டார்கெட்ஸ். ஜிபி கொஞ்சம் வந்து யூரோ வந்து யூஜிபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. மந்த் ஓப்பன் ரொம்ப இம்போர்ட்டில் இருக்குது. ப்ரீவியஸ் மந்த் ஓப்பன் இந்த மந்த் ஓப்பன் மேலே இருக்குது. மந்த்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து யூரோவில் பார்த்தீங்கன்னா மந்த் ஓப்பன் ட்ராவல் ஆகுது. ஜிபிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது மந்த் ஓப்பன் மேலே. ஸோ அந்த மந்த் ஓப்பன் வரைக்கும் வராது டவுட்லாம் வீக்லி பார்க்கலாம். வீக்லியில் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஃபேர் வேலி கேபிட்டாக இருக்கான், ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கு சப்போர்ட்ஸாக மாறிக்கா அது 4 ஹவர்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த பிரேக்னால இன்னொரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்க முடியுது தான். ஸோ இது ஒரு ஸ்மால் பிரேக் வச்சுருக்கோம். திருப்பி சப்போர்ட்ஸ் எடுத்துருக்கு. அது சப்போர்ட்ஸ்னால திருப்பியும் ஹை பே பண்ண முடியல. ஜிபியில் கொஞ்சம் இந்த ஜோன்ஸ் கீழே வச்சுன்னா கன்ஃபார்ம் பே பண்ணலாம். பார்க்கலாம். இந்த இது லிக்விடி எடுத்துகிட்டு 4 ஹவர்ஸில் எடுத்துகிட்டு 15 மினிட்ஸில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கும். எடுத்துகிட்டு மேலே க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகிட்டு 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்து மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். புல்லிஷஸ் அது வரைக்கும் இந்த லிக்விடி நம்ம டார்கெட் பண்ணலாம் 4 ஹவர்ஸில். சரிங்களா, ஸோ மேலே ஃபேர் வேலி கேப் இருக்குது. அதுவும் டேகே வருது. டெய்லி ஃபேர் வேலி கேப் இருக்குது. டேகே வருது. பட் வந்து 1 ஹவருக்கு ஒரு பிரேக் அது பண்ணல. இந்த லைன்ஸ் எடுத்துருக்கு. ஹை அப்பர் சைடில் இதோட மார்க் பண்ணுறேன். ஸோ யூரோ கம்பேர் பண்ணி ஜிபி ஸ்ட்ராங்காக இருக்கனால மேலே லிக்விடி எடுத்துகிட்டு வரலாம். சரிங்களா, யூரோ வந்து மேலே ஹை சைடில் அந்த இடத்துல லிக்விடி எடுக்க மாட்டேன். பட் ஜிபியில் ஹையர் லிக்விடி எடுக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டபுள் ஃபார்மேஷன் இருக்குது. அது மேலே நிறைய எஸ்எல்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி டார்கெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே ட்ராவல் பண்ணலாம். ஆர்டர் பார்க்கலாம். ஆர்டருக்கு பேர் மந்த்லியில் ஓகே. ஆர்டர் வந்து மந்த் ஹை எடுத்துச்சு பாருங்கள். மந்த் எடுத்துகிட்டு டெய்லி டைமில் ஏதாச்சும் க்ளோஸ் இருக்கா, பிரேக் இருக்கா, இங்கே பிரேக் வைக்கல, இங்கே தான் பிரேக் வச்சிருக்கு. இந்த லோக்கல் இந்த ஜோன்ஸ் க்ளோஸ் வைக்கல. பட் ஆனால் இது வந்து இந்த வீக் இருக்குங்களா, இது கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. இருந்தாலும் இண்டஸ் தான் க்ளோஸஸ் வச்சிருக்கு. இங்கே வீக் வச்சுட்டு இங்கே ப்ராப்ளம் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ டிஃபிகல்ட்டாக இதுவாக இருக்குது. இந்த கேண்டில் மேலே ஜோன்ஸ் மார்க் பண்ணி வைக்கிறேன். வீக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கும் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் வீக்கோட ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஜோன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த ஹை வைக்கு போக தெரியல. பட் வந்து இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு வீக் ஓப்பன் வந்து ஒரு ஹை கான்ஃபரன்ஸாக பார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு 1 ஹவர் சாரி ஒரு 4 ஹவர்ஸ் பார்த்துக்கலாம். பாட்டி 4 ஹவர்ஸில் நான் ப்ரைஸ் இது பண்ண அனலைஸ் பண்ணல. இந்த ஸ்ட்ரக்சர் ப்ளே பண்ண முடியல. ஸோ லோ லோஸ் பண்ணோம். பட் இன்னும் லோ லோஸ் வரவே இல்லை. இந்த டார்கெட் இன்னும் லோ வரணும். லோ மீன்ஸ் இந்த லோ ப்ரைமரி டார்கெட். செகண்டரி டார்கெட் வீக் லோ தான். இந்த இது கீழே நல்லா டார்கெட் வீடியோ சின்ஸ் டார்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைங்களா, ஓப்பன் ப்ரைஸ் வந்து ஓப்பன் டார்கெட் பண்ண போகிறோம். அதனால் மோஸ்ட்லி இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. பெட்டராக இருக்கும். மோஸ்ட்லி மணி கேப்பில் தான் உட்காந்து நினைக்கிறேன். பார்க்கலாம். மேலே உட்காந்து வச்சாலும் கீழே வச்சிருக்காங்க. கீழே வச்சு டார்கெட் பண்ணலாம். சரி டார்கெட் பண்ணலாம். என்ஜி எப்படி போயிருக்கு மந்த்லியில் பாருங்கள். மந்த்லியும் இதுவும் மந்த்லி ஹை எடுத்துகிட்டு வருது. வீக்லியில் பாருங்கள்.
வீக்லியில் ஒரு இண்டெக்ஸ் கேண்டில் இருக்குது. வீக்லி ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் மார்க் பண்ணுறேன். டெய்லி ட்ராப் பண்ணலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில். ஸோ ரெட் கேண்டில் தான் பண்ணணும். நெகட்டிவ் பேஸில் இருக்கும். மேலே இருக்கிற டேக் இருக்குது. இது நான் டைம் பண்ணுவேன். இதில் டேக் ஆகிட்டு 1 ஹவரில் எதாச்சும் ஷிஃப்ட் இருக்கான்னு பாருங்கள். நம்ம வந்து இந்த ஷிஃப்ட்டு பிரேக் கொடுக்கல. மோஸ்ட் ப்ராப்ளம் இது பிரேக் கன்சிடர் பண்ணுவீங்க. நம்ம வீக் வச்சுட்டு வீட்டுக்கு மேலே ஸ்டாப் எடுத்துகிட்டு வருது. ஸோ மோஸ்ட்லி ஒரு ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணுறோம். நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? இதுதான் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணுறோம். இது ஒரு டிமாண்ட் இது சப்ளை ஜோனாக இருக்கும். சப்ளை ஜோன் இங்கே வச்சு நிறைய மார்க்கெட் சென்ஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி இங்கே விக்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே க்ளோஸ் வச்சிருக்கு. பட் க்ளோஸ் மேலே ப்ராப்ளம் ஆகிட்டு லோ பே பண்ண முடியல. இந்த ஜோன்ஸ் மேலே புலிஷ் கேண்டில் லாஸ்ட் புலிஷ் கேண்டில் க்ளோசிங் அப்போ அது ஒரு இதுவாக ரெசிஸ்டன்ஸாக மாறிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை வைக்க முடியாமல் இங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது நெஞ்சிரி. ஸோ இது மோஸ்ட் ப்ராப்ளம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ட்ராவல் பண்ணிச்சுன்னா ட்ராவல் பண்ண சான்ஸ் இல்லை. பிகாஸ் இது ஆன் பண்ணுறது ட்ராவல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேலே போச்சுன்னா இதுதான் கன்ஃபார்ம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கே நீங்கள் டார்கெட் பண்ணலாம். வீட்டில் ஓடி டார்கெட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இந்த புலிஷ் கேண்டில் இது ரெண்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ யூரோ ஜிபி எப்படி இருக்காங்க? யூரோ ஜிபி பேஸ் கொஞ்சம் ரிலீஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் அந்த மந்த் லோ எடுத்துருக்கு. மந்த் ஹை எடுத்தாச்சு. ஸோ இந்த ப்ரீவியஸ் மந்த் லோ எடுத்துருக்கலாம். இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி யூரோ ஜிபியில் எந்த ஒரு நெகட்டிவ்னஸ் பார்க்க அவசியம் இல்லை. ப்ளஸ் மந்த்லி வந்து புலிஷ் வந்து காமிச்சிருக்காங்க. டேக்கிங் ப்ரீவியஸ் வீக்ஸ் எடுத்துட்டு மேலே டேக் இந்த டேக் ஜோன்ஸ்னால ஒரு டவுன் சைடில் 4 ஹவர்ஸில் க்ளோஸ் வச்சிருக்க முடியாது பாருங்க. 4 ஹவர்ஸில் பிரேக் பண்ணால் அப்போ தான் நெகட்டிவ்ஸ் போகும். ஸோ மோஸ்ட்லி இந்த பிரேக் எதுவுமே ப்ராமினெண்ட்டாக இல்லை 4 ஹவர்ஸில். சரிங்களா? இந்த பிரேக் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ப்ராமினெண்ட் விற்க வச்சு க்ளோஸ் வைக்கல. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் செல்லர்ஸ் இருந்தாங்க இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட் தான் கன்சிடர் பண்ணலாம் ஃபார் த புலிஷஸ். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் லெவல் பர்ஸ் செல்லிங் தெரியல. ஆனால் பையிங்க்கு வந்து மந்த்லி பேஸில் பார்த்தோம்னா மந்த்லிக்கு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ 1 ஹவரில் என்ன பண்ணுறது? இந்த பிரேக் இல்லையா? இந்த பிரேக் நான் ஒரு ஃபீஜி கிரியேட் பண்ண முடியுது. அந்த ஃபீஜி வந்து டேக் ஆகிட்டு 5 மினிட்ஸில் பாருங்கள். ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்காங்க. இன்னும் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் தெரியல. மண்டே ஓப்பன் ஆனது தெரியும். ஸோ யூஜிபி மோஸ்ட் காஷியஸாக இருந்தாங்க. நல்லா டீப்பான கீழே வந்துச்சுன்னா டவுன் சைடில் வந்துச்சுன்னா நம்ம பையிங்கில் தான் இருக்க போகிறோம். மோஸ்ட் செல்லிங் ஜிபிவை மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். மந்த்லியில் ஒரு புலிஷ்னஸ் ட்ரேடிங் அரௌண்ட் மந்த்லி கொஞ்சம் மேலே ட்ரேட் ஆகுது. ஸோ கீழே நல்லா டீப்பாக போயிட்டு வந்ததுனால ஹைஸ் தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே வச்சிருக்கு வந்துருக்கு வந்து ஒரு சோர்ஸ் பிரேக் வச்சுருக்காங்க. சாரி ஒரு விஷயம் வீட்டில் பார்த்துக்கலாம். இந்த சோர்ஸ் ப்ரீவியஸ் வீக் வச்சுட்டு வந்துருக்கேன். ஸோ 18 தான் பார்க்கணும். 18 வரைக்கும் இந்த பிரேக் கொடுக்கல. இந்த வீக் க்ளோஸ் வைக்கல. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் இங்கே இருக்கிற ஃபேரடே 4 ஹவர்ஸ் ஃபேரடே தான் சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ கீழே ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு திருப்பி மேலே நம்ம இந்த வீக் வரைக்கும் இது பண்ணோம். எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இங்கே போயிட்டு கீழே வந்துட்டு போகணும். அது மேலேயே இந்த ஃபேரடே ஒரு மணிப்பேஷன் இங்கே கொடுத்துட்டு மேலே க்ளோஸ் வச்சு அதுக்கப்புறம் ஹை ட்ராவல் பண்ணுது. ஸோ மோஸ்ட்லி ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கலாம்? இந்த புலிஷ் கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அங்கே தான் வந்து டேக் நின்றுருக்கு. ஸோ ஃபியூஸில் கீழே பிரேக் இருந்தாலுமே மேஜராக நம்ம வந்து ஸ்விங்ஸை டார்கெட் பண்ணிவிட்டு மேஜர் ஸ்விங்ஸ் இது ஒரு டபுள் பட்டம் இருக்கலாம். இந்த லோ டார்கெட் பண்ணிவிட்டு இங்கேருந்து யூஸ் பண்ண பையாக இருக்கும். ஜிபி எங்கே இது கீழே போய்ட்டு இந்த கேன் கீழே. ஸோ இது க்ளோஸ் மார்க் பண்ணிக்கலாம். இதில் நல்ல டிமாண்ட் சோர்ஸாக இருக்கும். சின்ஸ் நம்ம 4 ஹவர்ஸ் ஓடி ஆகிறதுனால நம்மளுக்கு ஒரு மணிப்பேஷன் செல் ஆகிற மாதிரி போயிட்டு இந்த வீக் ஒரு டியூஸ்டேக்கு அப்புறம் இங்கே வந்து லெவல்ஸ் கழிச்சு நல்ல லெவல்ஸாக இருக்கும். பையன் ஜிபி சின்ஸ் நம்ம யூரோ ஜிபியில் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தது. ஸோ மண்டே டியூஸ்டே வீக்னஸ் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் கொடுத்துச்சுன்னா யூரோலையும் ஜிபிபி யூஎஸ்டியும் சைவேஸ் கொடுத்துச்சுன்னா இது வந்து நல்ல மெயின் பார்க்கும். ஸோ அதுக்கு வந்து மண்டே ஒரு மணிப்பேஷன் வெயிட் பண்ணணும். அப்புறம் டியூஸ்டே ஈவினிங் அந்த மாதிரி நல்ல டியூஸ்டே ஏதாச்சும் ஒரு லெவல் கழிச்சுனா அதுக்கு பார்க்கலாம். யூஎஸ்டிபி பார்க்கலாம். யூஎஸ்டிபி என்ன பண்ணுது? ஸோ இப்போ யூஎஸ்டிபி நல்லா டீப் நல்ல லெவல்ஸ் போயிட்டு வந்து நம்ம டார்கெட் மிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி பெரிய டார்கெட்ஸ்லாம் பார்க்கலாம். இவ்வளோ வருமானம் பார்க்கலாம். சிம்பிள் யூஎஸ்டிபி எப்படி வந்து எக்ஸ்பெக்டட் மாதிரி தான் இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி தான் இருக்கும். நல்லா தான் போகும். ஸோ இந்த வேறு நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருக்கு. அடுத்த வீக்கில் இந்த வேறு கிட்ட வர முடியும். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது யூஎஸ்டிபி அவ்வளோ வீக்காக இருக்குது. ஸோ டெய்லி டைமில் பாருங்கள் எல்லாம் நம்ம வீக் ஓப்பன் பண்ணி டார்கெட் பண்ணி வீக்காக இதுவாக அப்படின்னாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் மண்டே பிளான் பண்ணுறாங்க. கேம் ஸ்மார்ட் பண்ணிட்டு புலிஷாக வைக்கணும். மோஸ்ட்லி நல்லா டீப்பாக டெஸ்ட் பண்ணால் எப்படி நம்மளுக்கு லாஸ்ட் வீக் வந்து நிறைய வீக்ஸ் வச்சுட்டு போச்சு. இங்கே ஒரு வீக் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டார்ட் பண்ணணும். மோஸ்ட்லி நான் யூஜிபியில் இருக்க மாட்டேன். இந்த மாதிரி பெரிய வீக் டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்மூத்தாக மூவ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கே டார்கெட்னா இந்த வீக் ஓப்பன் பண்ணி டார்கெட் பண்ணலாம். அதுக்கு மேலே நிறைய வச்சு 160 இருக்குது. ஒரு நம்பர்ஸ் பார்க்கலாம். $160 நம்பர்ஸ் இருக்குது. பட் இது நான் வந்து மந்த் எண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ரீசெண்டாக ஒரு ஹை சார் இங்கேருந்து மார்க் பண்ணியிருக்கேன். நான் இங்கேருந்து செல்லிங் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இங்கேருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்த சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி ஃபஸ்ட் டார்கெட் இது பாருங்கள். யூஸ் எப்படி பாருங்கள் $160 பார்க்கலாம். ஸோ முன்னாடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். வாஷ் சிச்சுவேஷன் எல்லாருமே தெரியல. நான் மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருக்கேன். வீக் அனலிஸ்ட் பார்க்கணும் எல்லாருமே தெரியும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வீக்கில் பார்க்கலாம். மந்த்லி தெரியல. வீக்கில் மேலே டார்கெட் கீழே 4 ஹவர்ஸில் பிரேக் இருக்காரு பாருங்கள். 4 ஹவர்ஸில் இங்கே நல்லா பிரேக் கொடுத்துட்டு நல்லா மேலே போயிட்டு கீழே வந்துருக்கு. கீழே வந்து க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ 1 ஹவர் ட்ராபிக் பண்ணி மோஸ்ட்லி நான் வந்து ஸ்ட்ராங்காக ஹியர் கன்சிடர் பண்ணி வச்சிருக்கேன். பட் வந்து அந்த அளவுக்கு இதுவாக இல்லை. திருப்பி மேலே போச்சுன்னா மண்டே ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ்னஸ் வாரம் கண்டிப்பாக இருக்கலாம். இந்த ஓப்பனிங் அப்புறம் நம்ம செல்லிங் பார்க்கலாம். ரொம்ப அக்ரெசிவாக பார்க்கலாம். ஸோ $1 or $2 கரெக்டாக இங்கே இருக்குங்களா? இதோட வீட்டை மார்க் பண்ணேன். $1 or $2 டாலர் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறோம். இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரவுண்ட் நம்பர்ஸ் 1 or 2 ரவுண்ட் நம்பர்ஸ் வச்சுட்டு அங்கே இருக்குது. ஸோ டிசிமல் பாயிண்ட் கம்பேர் பண்ணி 1 or 2 ரவுண்ட் நம்பர்ஸ் தான் சரிங்களா?
ஸோ இந்த ஓப்பனிங் பேஜ் இல்லைங்களா ஒன்ஸ் ஓப்பன் மேலே இருக்கிற ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ அங்கே இருக்கிற ஓவியா இருக்குது ஒன் ஓவியா. ஸோ அங்கே இருந்து ஒரு நல்லா சென்னை பிரச்சனை நல்லா இருக்கும். ஸோ அது வரைக்கும் மேலே போச்சுன்னா ஹைலைட் டார்கெட் பண்ணி இது வரைக்கும் ஓப்பன் பேஜ் அந்த இந்த ஓப்பன் அண்ட் மேலே இருக்கிற ஓபிஸை டார்கெட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிடிசி நேற்று நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிடலாம். போஸ்ட் மார்க்கெட் ஒரு நல்ல லெவல்ஸ் வந்து இப்போ நல்ல செல் லெவல்ஸில் இருக்குது பிடிசி. பார்க்கலாம் லிக்விட் ரொம்ப கம்மியாக இருந்தால் நம்ம சண்டே சாட்டர்டே ட்ரை பண்ண மாட்டோம். ஸோ இது டிமாண்ட் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இது டேக் ஆகிடுச்சு. பட் 1 ஹவரில் இது கீழே இந்த ஜோன்ஸ் கீழே க்ளோஸ் வைக்கல வச்சுதுன்னா திருப்பியும் இந்த ரோஸ் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். 73,700 வரைக்கும். ஸோ வீக்லி இந்த க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக மண்டே அனலைஸ் பண்ணலாம். மந்த்லி அனலைஸ் கோல்டில் தான் க்ளோஸ் இருக்கு இல்லையா. கோல்டில் மந்த்லி நெகட்டிவ் பேலன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் மந்த்லி ஓப்பன் கீழே டிஸ்கவுண்ட்ஸ் பை பண்ணலாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் இது நல்லா கீழே இறக்கி பட் நல்லா ஸ்ட்ராங்கான டிஸ்பிளேஸ் பண்ணி கொடுக்கல. டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆகுது. பட் ஒரு ரிவர்ஸ் இது கொடுக்கல. மோஸ்ட் ப்ராப்ளம் விற்கிறீங்களா இது விற்க நம்ம டார்கெட் பண்ண மாதிரி பார்க்கலாம். ஓகே டெய்லியில் பாருங்கள். டெய்லியில் ப்ராப்ளம் கீழே க்ளோஸ் வைக்கல. 4 ஹவர்ஸ் பார்க்குறேன். 4 ஹவர்ஸ்லாம் இப்படி போயிருக்கு. 2 திசையில் தான் போயிருக்கு. மண்டே எப்படி ஓப்பன் பார்க்கலாம். ஸ்டில் நான் வந்து கொஞ்சம் புல்லிஷ்னஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ப்ராப்பரான ரீட்ரெஸ்மெண்ட் கோல்டு எதுவும் கொடுக்கல. இந்த ஜோன்ஸ் இல்லைங்களா இங்கே சில இதெல்லாம் சில நல்ல ப்ராப்ளம் க்ளோஸ் வைக்கல. அதுவும் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெய்லி எப்படி காட்டுறாங்க. ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேள்வி பாருங்கள். இந்த லாஸ்ட் டவுன் க்ளோஸ் ஸோ கோல்டு பொறுத்த ரொம்ப டீப்பரான ரேட்டஸ் இருந்தாலும் இந்த இது லாஸ்ட் டவுன் க்ளோஸ் என்னோட 50% பிளாக் லைன்ஸை மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தெரியும். ஸோ இந்த லைன் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கிட்ட வரவே இல்லை. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு நினைக்கிறேன் நான் கோல்டு பொறுத்த. ஸோ இங்கே தான் இந்த ஃப்ரீயாக டேக் இருந்தால் கூட ப்ராப்ளம் கீழே எதுவும் க்ளோஸ் வைக்கல. கீழே எதுவும் ப்ராப்ளம் க்ளோஸ் வைக்கல. ஸோ 1 ஹவரில் பாருங்கள். ஸோ இந்த மிட் லைன் இல்லைங்களா இந்த மிட் லைன் ப்ளஸ் இந்த லிக்விடிட்டி இது கீழே போச்சுன்னா நம்ம நல்லா பை பார்க்கலாம். ஸோ கோல்டு பிடிச்சினா கொஞ்சம் நெகட்டிவ்னஸ் தான் பார்க்கலாம். அதுக்கு மண்டே வந்து நமக்கு இந்த ஜோன்ஸ்க்கு கீழே போச்சுன்னா ஒரு நல்ல பை பார்க்கலாம். ஒன்ஸ் ஓப்பன் ஆகிடும். சின்ஸ் டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கனால இப்போ இந்த பேமெண்ட் கேப்சர் பண்ண முடியும் தெரியல. மோஸ்ட்லி சின்ன ஸ்கேமிங் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் 1 ஹவரில் போனீங்கன்னா ஸ்விங்ஸ் மட்டும் டேக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஸ்விங்ஸ் மட்டும் 1 ஹவரில் வச்சு கீழே டேக் கீழே இந்த ஓடியில் டேக் ஆகிட்டு திருப்பி இந்த ஸ்விங் ஆகிட்டு இந்த 1 ஹவர் ஸ்விங் டேக் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணிக்கலாம் பொசிஷன்ஸை. ஸோ அந்த மாதிரி இது பண்ண டேக் பண்ணலாம். பிகாஸ் நம்ம ரொம்ப டிஸ்கவுண்ட் ட்ரேட் ஆகும் கோல்டில் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் பார்க்கலாம். சில்வரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் காட்டுது. புல்லிஷ் ஸ்ட்ரென்த்தும் காட்டுது. பார்த்தீங்கன்னா தெரியும். மந்த்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல்லிஷ் காட்டுது. இந்த ஓபிஸ் டெய்லி டைம் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஒரு பிரேக் வச்சுட்டு டவுன் சைடில் பிரேக் வச்சுட்டு இந்த டேக்கு மேலே க்ளோஸ் வச்சு திருப்பி புல்லிஷ் காட்டு ஆப்ஷன் இருக்குது. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா மேலே தான் டிமாண்ட்ஸ் வந்து செல்லிங் கிடைக்கும். இங்கே போய்ட்டு தான் செல் கிடைக்கும். ஸோ நல்லா டீப்பராக போச்சுன்னா கூட லாஸ்ட்டாக ஃபார்மேஷன் டிமாண்ட்ஸும் இது ஃபுல்லாகவே மார்க் பண்ணுறேன். எல்லாம் ஃபுல்லாக வைக்க வச்சுட்டு தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக டிமாண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ இந்த டபுள் பாட்டம் இருக்கும். இந்த டபுள் பாட்டம் ஒரு வீடியோ வந்து இது கீழே போச்சுன்னா இங்கே இருந்து இது மிட் பாயிண்ட் ஒரு பையன் கிடைச்சுன்னா மேலே வரைக்கும் இந்த ஓடியோ கூட இருக்கும். இல்லை மேலே போகாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால இது கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வந்துச்சுன்னா நல்லா பையன் இருக்கும். சில்வர் இந்த சில்வர் வந்து நல்லா தெரியும். ஓபிஸ் வந்து கீழே ஒரு நல்ல டபுள் பாட்டம் லிக்விடிட்டியாக இருக்கும். ஸோ நல்லா ஜோன்ஸ் இருக்கும். ஸோ நல்லா டீப்பாக இது பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hope you all find this video very useful. Thanks for watching this video.